வெயில் கொடுமை தாங்க முடியாமல் தைலாபுரம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே இரும்பை என்ற மாகாள ஈஸ்வரர் இருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு உள்ள குளக்கரையிலே அமர்ந்து கொண்டு இளைப்பாறி விட்டு அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தைலாபுரம் என்ற கூத்தாண்டவர் கோயிலுக்கு செல்கிறோம். அரவான் தேர் திருவிழாவிலே கலந்து கொள்கிறோம். அந்த அரவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மகாபாரதத்திலே வருகின்ற ஒரு பாத்திரம், நீடாடி உலகத்து மறை நாளோடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவவாமை முனிராசன் மகாபாரதம் சொன்னால் ஏடாக வடமேறு வெற்பாக வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாம் ஆரோ என்று மகாபாரதத்தை ஸ்ரீவில்லி புத்தர் ஆழ்வார் அவர்கள் எழுதினார்கள். யாச முனிவர் எழுதிய மகாபாரதத்தை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். இப்போ அரவானுடைய தேரை பார்க்கிறோம். தேர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அரவான் என்பவன் அர்ஜுனனுடைய மகன். அர்ஜுனன் காட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு மங்கைக்கும் அந்த நாக சம்பந்தப்பட்ட மங்கைக்கும் தொடர்பு ஏற்பட்டு அதிலே உருவானவர் தான் அரவான். இப்படி நாம் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். இந்த பஞ்சபாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவங்க 5 பேர். அந்த பஞ்சபாண்டவ கௌரவர்கள் 100 பேர். நம்முடைய துரியோதனன், துச்சாதனன், இப்படி 100 பேர் இருக்கிறார்கள். இந்த 100 பேருக்கும் அர்ஜுனனுடைய பெரியப்பா மகன்தான் நம்முடைய துரியோதனன். இந்த பங்காளி சண்டையிலே போராக மாறுகிறது. அர்த்தனாபுரத்திலே நடக்கின்ற போர், அந்த குருச்சோத்திர போர் தான் இந்த 18 நாள் போர். அதிலே அந்த 18 நாள் போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று பலியிட வேண்டும், களபலியிட வேண்டும் என்று துரியோதனனுக்கு சகாதேவன் ஒரு யோசனை சொல்லுகிறார். எதிரிக்கே யோசனை சொல்லுகின்ற சகாதேவன், அதான் தேர் வரையாறு பாருங்க, அரவான் வந்து கொண்டிருக்கிறார். களபலியிடுவதற்காக தான் செல்கிறார். இப்படி களபலியிட்டால் வெற்றி பெறலாம் என்று துரியோதனன் நினைத்து அது அரவானை பலி கொடுக்க செல்கிறார்கள். 32 அங்கங்களே எந்த விதமான பழுதும் இருக்கக்கூடாது. இதை கண்ணன் கேள்விப்பட்டு வெற்றி துரியோதனுக்கு சென்றுவிடும் என்று உடனடியாக அரவானை போய் நாடுகிறார். அரவான் சொல்கிறார், நான் வாக்கு கொடுத்து விட்டேன், எனக்கு தெரியவில்லை மாமா என்று சொன்னவுடன் உடனடியாக நீ என்ன சொன்னாய் என்று கேட்டபொழுது, என் உடம்பிலே எந்த விதமான அங்கம் இல்லை என்றால், எந்த விதமான பழுதும் இல்லை என்றால் நான் உங்கள் களபலிக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு முன்னாலே இதை பலியிட வேண்டும் என்று கண்ணன் விரும்பி சில சூழ்ச்சிகளை செய்து அரவானிடம் சொல்லுகிறார். மாமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்று கேட்ட பொழுது, எனக்கு திருமணம் ஆசை வந்துவிட்டது என்று சொன்னவுடன் உலகெங்கும் பெண் தடுகிறார்கள், பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் நாளைக்கு உயிர்விடப் போகிறார் களப்பணிகளே துரியோதனிடம் என்று கேள்விப்பட்டு யாரும் பெண் தரவில்லை. உடனடியாக ஆசை நிறைவேற்ற வேண்டும், கடைசி ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்ணபெருமானே மோகினி அவதாரமாக எடுத்து பெண்ணாக மாறி அன்று ஒரு நாள் தாலி கட்டி இரவு சந்தோஷமாக இருந்து மறுநாள் களபலிக்கு செல்வதுதான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அனைவரும் தாலி கட்டி கிருஷ்ண பர்மாவை நேரடியாக தாலி கட்டி அரவானுக்கு மனைவியாக இருந்து உயிர் விடுகின்ற அரவானுக்கு உயிர் விட்ட பிறகு தாலியையும் பூவையும் எடுத்து வலையிலும் உடைக்கின்ற நாள் தான் இந்த கூத்தாண்டவர். கூத்தாண்டவர் நேர்மையின் திருவுருவம். கூத்தாண்டவர் மிகவும் அற்புதமான தியாகத்தினுடைய திருவுருவம். அந்த கூத்தாண்டர் திருவிழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டோம். நான் அங்கே ஒரு சிறிய சொற்பொழிவு நிகழ்த்தினேன். ஆனால் அது சரியாக வராத காரணத்தினால் இது வெளியிட முடியவில்லை. அப்பேற்பட்ட அந்த அரவான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு முதல் களபலி ஏற்படுத்தியவர் அரவான். அந்த அரவானை நாம் பார்க்க பாருங்க, அந்த வலையில்
இந்த தாலிலாம் கட்டி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் கிருஷ்ண பரமாத்மனுடைய அவதாரம். ஆகவே இந்த அரவானுக்காக தாலி கட்டி கொண்டு வேண்டிக் கொண்டு இப்பொழுது அந்த அரவான் பலியிடுவதற்காக செல்கிறார்கள். பலியிட்ட பிறகு இவர்கள் எல்லாம் தாலி அறுத்து அந்த பூவை எல்லாம் எடுத்து வலைகளை உடைத்து செல்கின்ற காட்சியை நாம் பார்ப்போம். அந்த அரவான் மகாபாரதத்திலே முக்கியமான பாத்திரமாக வருகிறார். அந்த அரவான் கடைசி வரை இந்த போரை பார்க்க வேண்டும் என்று காளி கோயிலே வேண்டி மீண்டும் உயிர் பெற்று அவர் அந்த போர்க்காட்சியை காணுகிறார். அப்பேற்பட்ட அரவான் கோயிலிலே சிறப்பு வாய்ந்த கோயிலாக கூவாகம் இருக்கிறது. அதன் பிறகு புதுச்சேரியிலே பிள்ளையார் குப்பத்தில் இருக்கிறது. இங்கு வானூர் அருகிலே தைலாபுரத்தில் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று அரவான் அருள் பெற்று வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம். இது சிறப்பு வாய்ந்த ஆலயம். தேர் சென்று கொண்டிருக்கிறது. அந்த தைலாபுரம் கூத்தாண்டவர் கோயில் மிகவும் புகழ்பெற்று விளங்குவதற்கு காரணம் 100 ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கு கூத்தாண்டவர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூத்தாண்டவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய அர்ஜுனுடைய மகன்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் வழக்கமாக தாலி அணிவித்து கொண்டு செல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து வேண்டிட்டு அந்த தாலி கட்டிக்கினாங்கன்னா அடுத்த ஆண்டு அது நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அது வேண்டினதுக்கப்புறம் அவங்க கொண்டாந்து துலாபாரம் நிகழ்ச்சி நடத்துறது ரொம்பவும் விசேஷம். அதே போல் ஐயா என்ன சொல்கிறாங்கனாக்கா, குழந்தை பாக்கியம் வேண்டியவர்கள் இங்கு மாங்கல்யம் அணிவித்து இந்த அரவான் பலியிடு சமயத்திலே அந்த தாலி அறுத்து நிகழ்ச்சி நடந்தால் அடுத்த வருடம் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த பிறகு அந்த தொட்டில் போடுற நிகழ்ச்சி நடத்தினால் சிறப்பு என்று சொல்கிறார்கள். இடைக்கிடை துலாபாரம் இடைக்கிடை துலாபாரம் போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட தாராவத்தில் இருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் லட்சக்கணக்கிலே செலவு செய்கிறார்கள். ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்தால் நீங்கள் வேண்டியது நடக்கும், உங்கள் வம்சம் வளர்ச்சி அடையும். ஆகவே அத்தனை பேரும் தைலாபுரம் வந்து மிக சிறப்பான ஊராக தைலாபுரம் இருக்கிறது. ஆகவே தைலாபுரத்தில் இருக்கிற நவசக்தி விநாயகர், திருமுருகன் நவகிரக ஆலயம், ஏராளமான ஆலயங்கள் சிறந்து விளங்குகிற அதேபோல் மருதீஸ்வரர், தையல் நாயகி அம்மன் ஆலயம் இங்கே இருக்கிறது. அப்பேற்பட்ட ஊரில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக மண்ணாசையால் அழிந்த அந்த கதையை நமக்கு சொல்லி நமக்கு மண்ணாசை ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் சகோதர பாசத்தை விளக்குவதற்காகவும் இந்த மகாபாரதம் நடந்தது. அதே போல பெண்ணாசையால் ராமாயணம், இப்படி ராமாயணம் மகாபாரதம் இந்தியாவுடைய இதிகாசங்கள். அதில் முக்கியமான பாத்திரம் அரவான் பாத்திரம். அந்த அரவானை வணங்குகின்ற பொழுது தியாகத்தின் திருவுருவமாக இருக்கிற அந்த அரவான் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய தந்தை அர்ஜுனன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னை உயிர் தியாகம் செய்த ஒரு சிறப்பான மகன்தான் நம்முடைய அரவான். அந்த அரவானை பலியிடுவதற்காக காளி கோயில் அருகிலே அந்த தேரோடு செல்கிறார்கள் ஊர்வலமாக. கண்ணன் சூழ்ச்சி செய்து பாஞ்சாலி புகழுக்காக தன்கை கொடுத்தான். பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாசமுள்ள பாண்டவருக்கு பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான்.